எல்லாத்துக்குமே வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பதிவு பார்க்க போறேங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசமா பதிவுகள் எதுவுமே சரியா போடலீங்க. நானும் நம்ம சேனல்ல சொல்லியிருப்பேங்க, என்னத்தினால நான் வீடியோ பதிவு பண்ணலின்னு. இப்போ நம்ம ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு பார்த்துடலாம் வாங்க. இது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி தசாங்கத்தை பற்றி நிறைய பதிவு போட்டிருப்பேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தசாங்கம் எப்படி நம்ம பயன்படுத்துறது எல்லாமே நம்ம வீடியோவில் போட்டேங்க. நான் தசாங்கம் எந்த தசாங்கம் நாங்கள் வீட்டில் பயன்படுத்துகிறோம் அப்படி பார்க்கலாம் வாங்க. தசாங்கம் பெரிய ரேட்டெல்லாம் கிடையாதுங்க. ஒரு 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க. நான் போன டைம் பார்த்தீங்கன்னா இந்த தசாங்கம் தான் வாங்கிட்டு வந்தேங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடைகள், பெரிய மளிகை ஸ்டோர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கடைகளில் கிடைக்குங்க. பூஜை பொருளெல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த கடையிலையும் கிடைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தசாங்கம் ஆல்ரெடி நான் வாங்கி யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட கூட ஒரு பதிவு பண்ணியிருப்பேங்க. இப்போ நான் அடுத்ததான் வேறு ஒரு பிராண்டில் தசாங்கம் வாங்கிட்டு வந்தேங்க. தசாங்கம்னா ஒரு சிலர் என்கிட்ட நிறைய பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, தசாங்கம்னா என்ன, நான் பார்த்ததே இல்லை, அது எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அதெல்லாம் நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறேன். அதையும் நீங்கள் தேவைப்பட்டால் பாருங்கள். தசாங்கம்னா வேறு எதுவுமே இல்லைங்க, தூப பவுடர் தாங்க. நம்ம நார்மலாக அதாவது பத்தி குச்சிகளெல்லாம் பற்ற வைப்போம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எந்த கெமிக்கலும் இல்லாத இயற்கை கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி ஜாதி பூ, ஜாதி பத்திரி, நாட்டு ரோஜா பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூக்கள் யாகத்துக்கு பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே கலந்து ஒரு பொடியாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன மளிகை கடையில் கூட இப்போ நிறைய கடைகளில் கிடைக்குதுங்க. நான் இன்னைக்கு இந்த பிராண்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க, நறுமணா. இது பார்க்கலாம் வாங்க, அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு எந்த பிராண்டு கிடைக்குதோ அதை எடுத்துக்கங்க. நான் ப்ரமோஷன் வீடியோலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேங்க. யூஸ் பண்ண ஒருத்தருக்கு நம்ம ஒரு பதிவு பண்ணுறோம்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதனால தாங்க இத்தனை நாள் வீடியோவும் போடல. இது ஒரு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நினச்சிட்டு நான் பதிவு பண்ணுறேங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. இந்த தசாங்க ஒரு 45 ரூபாய்ன்னு நான் நினைக்கிறேங்க. ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு உள்ள. ஆனால் நான் நிறைய டைம் தசாங்கம் வாங்கியிருக்கிறேங்க. தசாங்கம் வாங்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு குப்பி மாதிரி, அதாவது கூம்பு வடிவில் நம்ம அச்சு வைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. ஆனால் இந்த பிராண்டை நான் இப்போ தான் வாங்குறேங்க. அவங்க கொடுக்கலைங்க. ஒரு வேளை கொடுக்குறக்கு அதாவது பேக்கிங் பண்ணிலாம் மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியலைங்க. வெறும் இந்த பாக்கெட் மட்டும்தாங்க இருந்துச்சு. இது ஆல்ரெடி நான் வாங்கினதில் இருந்த குப்பிங்க. இது எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உள்ளே ஃபுல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்தீங்கன்னாவே கூம்பு மாதிரி வந்துடுங்க. அதில் நீங்கள் சூடு, அதாவது கற்பூரம் கொஞ்சம் வச்சு பற்ற வச்சிங்கனாவே ரொம்ப நறுமணமாக இருக்குங்க. குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் கூட பயன்படுத்தலாங்க. கட்டாயமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கிறேங்க. நீங்கள் அந்த குப்பி கிடைக்கலனாலும் இந்த மாதிரி ஸ்பூன், அதாவது பிளாஸ்டிக் ஸ்பூனெல்லாம் எல்லாத்து வீட்லேயும் இருக்குங்க பார்த்தீங்களா. இதில் நீங்கள் அச்சு மாதிரி வச்சு கூட மேலே கற்பூரம் வச்சு பற்ற வச்சுக்கலாங்க. இதையும் நான் ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறேங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லியிருப்பீங்க கமெண்டில், பெரிய அளவில் ஸ்மெல்லு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. பெரிய அளவு ஸ்மெல்லுன்னு நீங்கள் தசாங்கம் பவுடர் கூட தேவைப்பட்டால் ஏதாச்சும் மூலிகை காய்களாக நறுமணத்தோட இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காய்கறிகள் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய், அந்த மாதிரி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் பார்த்தீங்களா ஜாதிக்காய், அந்த காய் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. நல்லா நறுமணமாக இருக்குங்க. ஜவ்வாது கூட போட்டுக்கலாங்க. ஓகேங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. இதான் நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.